ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி வந்து 1 கிலோ சிக்கன், 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 ml கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கடலை எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஸ்டார் பூ, மராட்டி மூக்கு இது எல்லாமே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூட கல்பாசியும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை அந்த வெங்காயத்திலே சேர்த்து போட்டுருங்க. எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதங்கட்டும். இப்போ சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அது வதங்கிட்டுருக்கிற டைமில் ஒரு 20 கிராம் பட்டை, 20 கிராம் கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏலக்காய் இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெங்காயம் வதங்கணுங்க. அப்போ தான் பிரியாணி வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆயிலே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் ஆயிலே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிலே சேர்த்து நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு கிளறிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்து கிளறிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். பெரிய தக்காளின்னா 3 சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 தக்காளி, அதுவும் சின்ன தக்காளி தான், ரொம்ப பெருசும் கிடையாது. அதையும் சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடவே இந்த தக்காளி வந்து லைட்டாக போட்டு ஒரு கிளறுனா போதும். இப்போ இது கூடவே ஒரு 200 ml தயிரும் சேர்த்துக்க போகிறாங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வேகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1 கிலோ அளவில் சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த வாடை வந்து வராமல் இருக்கும். அதுக்காக தான். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் எல்லாமே நல்லா மசாலா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஏதாவது சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னும் பட்டை, கிராம்பு பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து சிக்கனும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சிக்கனும் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் இந்த மசாலா எல்லாம் பிடிச்சி வேகட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது தான் பிரியாணியோட ஃப்ளேவரும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இது 3 மட்டும் தான் அரைச்சோம். அதையும் பொடியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா இந்த மாதிரி வேகிற அளவுக்கு விட்டுட்டு நல்லா பிடிச்சி வேகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடி பிடிக்காமல் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். சிக்கனும் இதுலேயே நல்லா வெந்து வந்துடும். 3/4 பதம் வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுங்க. அடி பிடிக்காமல் நல்லா வேகிற அளவுக்கு விட்டுட்டு ஆயில் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு அரை பதத்தில் வடித்து வச்சுருக்கோம். அதை நான் வீடியோ எடுக்கல. அதை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தம் போட்டுடலாம். அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு, யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 30லேருந்து 40 மினிட்ஸ் கழித்து தம் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான, பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து அரிசி வந்து ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது. ஆஃப் பாயிலில் தான் இருக்கணும். ஏன்னா இன்னும் மீதி வந்து இந்த தம்மில் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக தான். நான் வந்து அந்த தம் எடுக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் எல்லாமே சாப்பிட்டாச்சு.
இது கூட முட்டையும் வேக வச்சுருந்தேங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஹோட்டலில் இருக்கிற பிரியாணியே தோற்று போயிடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.